அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2026 டிப்ளமோ ஐடிஐக்குண்டான நிறைய ஜேடிஓ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ அதுல இன்னைக்கு ஒரு போஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸ் ஆனது வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் நான் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை போஸ்ட் என்னென்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜேடிஓ மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பணியிடங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மட்டுமே. இதுல வந்து மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி எல்லாத்தையுமே காமனா போன வர வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி காமனா தான் வரப்போகுது, சரிங்களா. ஸோ மெக்கானிக்கலுக்கு தனியாகவும், இசிக்கு தனியாகவும், ட்ரிபிள்க்கு தனியாகவும் இந்த மாதிரி தனித்தனி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட் வரப்போகுது. தயவு செய்து இப்ப இருந்து நாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ இப்ப புதுசா வந்ததுல சூஸ் பண்ணிக்கோங்க. பழசு எது வேணாலும் வரலாம், வராமலும் போகலாம். பட் புது ட்ரேடு அப்படின்றது கண்டிப்பா வரதான் போகுது. தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜேடிஓவா இருக்கட்டும், ஏஇஆ இருக்கட்டும், டிப்ளமோவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னான பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜேடிஓ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போனதுல இருந்த எல்லாமே அப்படியே தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த தடவை வந்து புதுசா வர்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய விரைவில் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். எல்லாமே பிடிஎஃபா அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன மெட்டீரியல் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே இருக்கும். தயவு செய்து அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல சார் என்ன டவுட்டா இருக்குன்னா நம்மளோட நம்பர் கீழே தெரியுது பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா. சரி, எந்த போஸ்ட்டுக்கு புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல இன்னைக்கு தேதிக்கு ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்டைல் வெட் ப்ராசஸிங் டெக்னீஷியன், டெக்ஸ்டைல் வெட் ப்ராசஸிங் டெக்னீஷியன் ஐடிஐ ஸ்டாண்டர்டு, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ டெக்ஸ்டைல் வெட் ப்ராசஸிங் டெக்னீஷியன் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், சரிங்களா. போஸ்ட் வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், டெக்ஸ்டைல் வெட் ப்ராசஸிங் டெக்னீஷியனுக்கு. ஸோ ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். வேற என்ன உங்களுக்கு புதுசா லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே இந்த வருஷம் புதுசா லான்ச் பண்ணதான், சரிங்களா. இது வரைக்குமே புதுசா லான்ச் பண்ணதான் டீசல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், கெமிக்கல் பிளானட் மெக்கானிக், அக்ரிகல்ச்சரல் மிஷினரி, ஃபயர் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்ட், ட்ரோன் பைலட், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், பிளம்பரு, மரைன் இன்ஜின் ஃபிட்டர், பெயிண்டர், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், டெக்ஸ்டைல் வெட் ப்ராசஸிங் டெக்னீஷியன். இதுல வந்து மெக்கானிக்கலுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னா, டீசல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெக்கானிக் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் மெக்கானிக்கல் ரிலேட் ஆகும். அதே மாதிரி டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து இசிக்கும், டெக்ஸ்டைல் வந்து டெக்ஸ்டைலுக்கும், மரைன் இன்ஜின் ஃபிட்டர் மெக்கானிக்கலுக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த 11 போஸ்ட் வந்து 3, 6, 9, 11 போஸ்ட் வந்து புதுசா இந்த வருஷம் வந்திருக்காங்க. இது கண்டிப்பா வரும். மேல இருக்கிற மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த வேக்கன்சியை பொறுத்து கூட வரலாம், இல்ல கம்மியா வரலாம், சரிங்களா. சோ அதனால நீங்க எந்த ட்ரேடா இருக்கீங்களோ, நீங்க மேஜரா ஐடிஐ படிச்சிருக்கீங்க, நான் இந்த ட்ரேட் சார் அப்படின்னா அந்த ட்ரேட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. மற்றபடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆனது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். தயவு செய்து டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குண்டான ப்ரீ கிளாஸஸ்க்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரத்துல இருந்து கிளாஸஸ் வரும். இந்த தடவை எல்லா ஜேடிஓவுக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து 10 யூனிட்டுக்கு நம்ம கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம புதுசா நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வருவோம். ஸோ இங்க பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் மே 20 ஏஇ நோட்டிபிகேஷன், ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு டிப்ளமோ ஐடி லெவல் நோட்டிபிகேஷன். ஸோ அப்போ வர அன்னைக்கு ஹியூஜ் வேகன்சிஸ் வரப்போகுது. தயவு செய்து அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்கணும், இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், சரிங்களா. மறக்காம நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.